அஸ்ஸலாமு அலைக்கும் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு சவுதி அரேபியாவில் வேலை பார்க்க வந்த வெளிநாட்டு தொழிலாளி தாங்க இன்னைக்கு சவுதி அரேபியா முழுவதும் ஹீரோவா இருக்காரு. அப்படி என்ன நடந்துச்சு, எதனால அவரை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசுனா காலையில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சவுதி அரேபியா சம்பந்தமான சட்டத்திட்டங்கள், வேலை வாய்ப்பு தகவலை நீங்க நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம். சவுதி அரேபியாவில் மக்கால வேலை பார்க்கக்கூடிய அபுபக்கர் அப்படிங்கிற ஒரு துப்புரவு பணியாளர். அங்கே மக்காவை தரையை கிளீன் பண்றதுக்கும் குப்பையில எடுக்கிறதுக்கும் எல்லா இடத்துலையும் அந்த கார்பரேஷன் ஆளுங்க இருப்பாங்க. முனிசிபாலிட்டியில் இருக்கிறவங்க அவங்க சம்பளம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சம் 800 ரியால் 900 ரியால் அந்த மாதிரி தான் இருக்கும் சம்பளம். அவ்வளோ சம்பளம், குறைவான சம்பளத்தில் உள்ளவருக்கு இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு எல்லாரும் அவரை பாராட்டுறாங்க. ஏன், அந்த மக்கா நிர்வாகிகளே அந்த மக்கா பள்ளியை நிர்வாகிக்கிற நிர்வாகிகளே அவரை கூப்பிட்டு அவரை பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு அவர் தான் ஹீரோவா இருக்காரு. அப்படி என்ன பண்ணாரு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. சவுதி அரேபியா மக்காவை பொறுத்தளவுக்கு உம்ரா செய்ய வர யாத்திரிகள் தன்னோட நன்மையை அதிகப்படுத்திக்கிறதுக்காண்டி அங்கே இருக்கிற ஆளுகளுக்கு இலவசமா சில பொருட்களை கொடுப்பாங்க. தகுதிக்கு ஏற்றால் போல பேர்ச்சம்பளமோ ஒரு வாட்டர் பாட்டிலோ அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுப்பாங்க. சில பேர் காசு கொடுப்பாங்க இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு. அப்படித்தான் ஒரு நபர் உம்ரா செய்ய வந்தவர் அங்கே இருந்த யாத்திரிகளுக்கு தொழுகை விரிப்பு ஒன்று கொடுக்குறாரு. அவர் கையில இருந்து ஒரு 5-6 பைசா கொண்டு அங்கே இருக்கிற பக்கத்தில் உட்காந்துருக்க ஆளுங்களுக்கு ஒவ்வொருக்கா கொடுத்துக்கிட்டு கையில இன்னொருவர் அங்கிருந்து அதை கேட்கிறாரு. ஆனா அந்த கொடுக்குற நபர் அதை சரியா கவனிக்கல. அவர் அங்கே உள்ளவர்களுக்கே கொடுக்கையில கடைசியா இருந்த ஒரு பொருளை அபுபக்கருங்கிற அந்த துப்புரவு பணியாளருக்கு பங்களாதேஷ நாட்டை சேர்ந்த நபருக்கு கொடுத்துட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா அந்த அபுபக்கருங்கிறவர் இதை கவனிக்கிறாரு. அவருக்கு தொழுகை விரிப்பு தேவைப்படுது, ஆனா அவருக்கு இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவரு கேட்க வந்தவரை நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஆனா இந்த அபுபக்கர் அவரை கூப்பிட்டு அவருக்கு இருந்தாங்க தொழுவு விரிப்பா கொடுத்துருக்காரு. வீடியோ இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டனாலதான் இன்னைக்கு அபுபக்கர் எல்லாரும் ஹீரோ நினைக்கிறாங்க. அவர் சம்பளத்துக்கு அந்த மதிப்பு 10 ரியால் இருக்கும். அதிகமா பணம் சம்பாதிக்கிற கூட இந்த மாதிரி ஒரு பொருளை, இலவசமா கொடுத்த பொருளை விடுறதுக்கு மனசு வராத, கொடுக்க மனசு வராத இந்த காலத்துல தனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல அவருக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாருங்களா, அந்த மனசுக்கிட்ட இன்னைக்கு எல்லாருமே அவரை பாராட்டுறாங்க. நீங்களும் மறந்துடாம உங்க பாராட்டை தெரிவிச்சிருங்க. மேலும் இது போல சவுதி அரேபியா பத்தி வேற ஒரு தகவலை சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.